ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில், நந்தம்பாக்கம், சென்னை 32. சென்னையிலிருந்து பூந்தமல்லிக்கு செல்லும் பாதையில் கிண்டியை அடுத்து பரங்கிமலைக்கு அருகில் அமைந்துள்ள இடம் இந்த நந்தம்பாக்கம். பரங்கிமலை என்பது பிருங்கி மலை என்று வழங்கப்பட்டு வந்தது முன்னாளில். பிருகு முனிவர் இங்கு தவம் செய்ததாகவும், ராமபிரான் ஸ்ரீலங்காவிற்கு செல்லும்போது வழியில் பல இடங்களில் தங்கியிருந்து தவ சிரேஷ்டர்களை வணங்கி ஆசி பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. அந்த வகையாக இந்த பகுதியில் ஸ்ரீராமரின் விஜயம் இருந்ததால் இன்றும் ராமாபுரம், சீதாபுரம் என்று பல இடங்கள் இதை சுற்றி அமைந்திருக்கிறது. ஒரு அழகான கிராமமாக தெரியக்கூடியது. சென்னையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு இடமா என்று வியக்கும் வண்ணம் ஒரு அழகான திருக்கோயில். நாம் சென்னைக்குள் தான் இருக்கிறோமா என்பது சந்தேகிக்கும் வழியாக ஒரு வித்தியாசமான கிராமமாக திகழ்கிறது. உயர்ந்த ராஜகோபுரங்கள் இப்போது 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக பூஜா விதானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தனி ஒரு குழுக்கள் இருந்து இதை பராமரித்து நல்ல நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு தனி சன்னதியில் இருக்கின்றார். ஸ்ரீராமர் சீதாதேவி, லக்ஷ்மணர் சமேதமாக ஆஞ்சநேயர் சன்னதியாக இந்த திருக்கோயிலின் உள்ளே தெற்கு நோக்கிய நிலையில் மூலவர் காட்சியளிக்கிறார். கிழக்கு நோக்கி ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையில் இருப்பது போல் காட்சியளிக்கிறார். இங்கு தனியாக சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி அமைந்திருக்கிறது. தாயாருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. மிக அழகான இந்த கிராமத்தில் நடுநாயகமாக இந்த பெருமாள் கோவிலும், பக்கத்திலே ஒரு பஜனை கோயில், அதற்கும் ஒரு சிறிய மூலவர் விதானம் ஏற்படுத்தி கிருஷ்ணர் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். குளத்துக்கு கரையில் இந்த பஜனை கோயில் அமைந்திருக்கிறது. அன்னதானமும் பஜனைகளும் சனிக்கிழமைகளில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். பராமரிப்பும் மிக சிறந்த நிலையில் இருக்கிறது. எனவே சென்னை கிண்டி ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. போக்குவரத்து வசதி நிறைந்த சாலையிலிருந்து 2 நிமிஷத்தில் இந்த கோவிலுக்கு போகலாம். இதற்கு பக்கத்திலேயே அரசமர விநாயகர் கோயில் குளத்தின் கரையில் அமைந்திருக்கிறது. அரச மரத்தின் அடியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு இந்த மரம். அதனால் இங்கிருக்கக்கூடிய விநாயகர் விசேஷமாகும். இதிலிருந்து இன்னும் 2 நிமிட தூரங்கள் நடந்து போனால் சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் அமைந்திருக்கிறது தனித்தனியாக. இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கோதண்டராமர் சுவாமியின் திருக்குளம். இந்த திருக்குளத்தின் விசேஷங்களெல்லாம் நடைபெறும்போது உபயோகத்தில் இருக்கும். மற்ற நேரத்தில் அனைவரும் உள்ளே போக முடியாத அளவிற்கு இருக்கிறது. விரைவில் இந்த திருப்பணிகள் இதில் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு அனைவருக்கும் அந்த தீர்த்தத்தின் உபயோகம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். எனவே அனைவரும் இந்த ராமரை தரிசித்து அனுகிரகம் பெற பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமபிரானுக்கு நாம் டெல்லியில் போய் புதிதாக அந்த கோவிலை தரிசிக்க இயலவில்லை என்றாலும், போனவர்களாக இருந்தாலும் இந்த பழமையான பெருமைமிக்க இந்த கோயிலை தரிசிக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.